ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎஸ் ரேங்க்டு மேட்ச் தான் நம்ம இப்போ விளாண்டு பார்க்க போகிறோம். ஏன் இப்போ நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் ஊருக்கு போயிட்டேன். ஸோ அதனால் என்னால் கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. ஓகே கைஸ், இன்னும் இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடிக்கடி கொடுக்குற வீடியோஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனடியாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சிஎஸ் ரேங்க்டு சூஸ் பண்ணியாச்சு கைஸ். நம்ம உள்ள வந்துட்டோம். Free Fire India is set in a virtual world. And it's not. This isn't gonna be a snowball fight. ஓகே, உள்ள வந்துட்டோம். கைஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுன்ட்டே இந்த வீடியோ போட்டேன். அதுக்காக கூட நான் வீடியோ போடுறேன்னு சொல்லி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, நீங்கள் நிறையா பேர் நினச்சிருப்பீங்க கைஸ், நம்ம கேம் பிளே ஒன்றும் சரியில்லை, ஒன்றும் அடிக்கவும் மாட்டுது, ஒன்றும் பண்ண மாட்டுது, நம்ம என்ன தான் பண்ணுறதோ அப்படின்னு சொல்ல நினைப்பீங்க. நம்ம பேசாண்டு ஒரு பிசி கேம் பிளேயர்ஸ்லாம் விளாட்றாங்களே சும்மா செமையா, இந்த மாதிரி தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாமா அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. பட்டு அது என்ன தான் நீங்கள் அப்படி சொன்னாலுமே அது வாய்ப்பே இல்லை. அப்படின்னா எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் மொபைலில் விளாண்டு பழகிட்டீங்க. இப்போ நீங்கள் ஒரு செட்டிங்ஸில் விளாண்டு பழகிருப்பீங்க, டக்குன்னு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு செட்டிங்ஸை கொடுத்து இதில் விளாட்ற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எப்படி கைஸ் வரவே வராது தானே. அதே மாதிரி தான் அதுவும். ஏன் அப்படின்னா, ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என்னமோ சொல்லிட்டு இருந்தேன். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஐயோ தோத்துட்டேன். ஏன் அப்படி சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்கிறது, இப்போ பிசி வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் மொபைலில் அதுவும் சொல்லிட்டு இருந்தேன்ல, இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் விளாட்றீங்க, இப்போ அதே இன்னொரு செட்டிங்ஸை கொடுத்து இதுதாண்டா நீ விளாட்றான்னா, இப்போ நீங்கள் நல்லா ஒரு செட்டிங்ஸில் ஒன் டேப் கற்று வச்சுருக்கீங்க, இப்போ அதே மாதிரி அதுக்கு அப்படியே உல்ட்டாவான ஒரு செட்டிங்ஸை கொடுத்து இதில் ஒன் டேப் அடி, இதில் அடித்தா மட்டும்தான் நீ ஃப்ரீ ஃபயர்க்குள்ளே இருக்க முடியும், இல்லைன்னா ஐடி பேண்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாங்க அதுவும். இப்போ நீங்கள் மொபைலில் விளாண்டு பழகிட்டு பிசிக்கு போகலாம், அதுக்கு நிறைய டைம் எடுக்கும். நீங்கள் போகிறேன்னா போகலாம், அதெல்லாம் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். பட் இப்போ நீங்கள் மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற ஃபுல்லாக கேளுங்க. ஏன் அப்படின்னா, என்ன சொல்கிறது, பிசியில் இருக்கீங்களா கைஸ், பிசியில் விளாண்டுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பிசிலே கண்டினியூ பண்ணுங்கள், நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதுக்கு பதிலாக நீங்கள் இப்போ மொபைலில் விளாண்டுட்டு பிசிக்கு போகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. அது போய்க்கலாம், பட் இப்படி நினச்சிட்டு போகாதீங்க. அதாவது கேம் பிளே நல்லாவே இல்லை, நான் பிசிக்கு போகிறேன், மொபைல் கேம்ஸ்லாம் நல்லாவே இல்லை, மொபைலில் எனக்கு ஃப்ரீ ஃபயர் விளாடவே மாட்டேது அப்படின்னு சொல்லாதீங்க. நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. அந்த கதை நிறையா பேர் கேட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட்டு கேட்காதாங்க இப்போ கேளுங்க. அந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கதை யாருக்காவது மோட்டிவேஷனாகவோ இல்லை ஏதாவது ஒரு ஃபீல் க்ரியேட் பண்ணிச்சுனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அது என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது என்ன கதைனா கைஸ், ஒரு அடர்ந்த காடு கைஸ், அதில் மரம் செடி கொடி அந்த மாதிரி எல்லாருமே இருக்காங்க. இந்த மரம் செடி கொடி ஒரே நிமிஷம், மேலேருந்து போட்டாங்க. ஓகே, மரம் செடி கொடி எல்லாமே இருக்குது, விலங்குகள் எல்லாமே இருக்குது. ஆனால் அப்போன்ற பாருங்க,
அந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய மரத்துக்கடியில் ஒரு சாமியார் இருக்காரு. இந்த சாமியார் வந்து எப்படி தூங்குவார் தெரியுமா? நம்மளாம் எப்படி தூங்குவோம்? இந்த குளிர்காலத்தில் ரொம்பலாம் குளிர்ச்சுன்னா இந்த பெட்டில் ஏறி படுக்கிறது, இல்லைன்னா பெட்டு வீட்டில் இல்லைன்னா பாயை விரிச்சு படுப்பாங்க குளிர்காலத்துலலாம், பெட்ஷீட் நல்லா போத்திட்டு. அப்படி இல்லைன்னா சம்மர் சீசன், அதாவது இந்த சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இல்லை தரையில் தான் நிறையா படுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தரை வந்து நல்லா சில்லுன்னு குளுன்னு இருக்குமா, அது தரை தான் நிறையா பேர் சூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படி சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நல்லா சில்லுன்னு இருக்கும், ஜாலியாக படுத்துவங்களா அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுவாங்க. போட்டாங்க. அப்படி ஆனால் அந்த சாமியார் நான் சொன்னேன்லங்க, ஒரு சாமியார், அவர் எப்படி தெரியுமாங்க டெய்லி நைட்டு படுத்து தூங்குவார். அதாவது வந்து எப்படி தூங்குவார்னா, 3 கல்லுங்க, செங்கலை விட ஒரு கொஞ்சம் பெரிய கல், அந்த 3 கல்லையும் வச்சுட்டு, அந்த 3 கல்லில் வந்து ஒரு கல் வந்து அவரோட தலையிலையும், இன்னொரு கல் அவர் முதுகுலையும், இன்னொரு கல் வந்து அவரோட கால்லையும் வச்சு தூங்குவார். இப்படியே தூங்கிட்டு இருக்க ஒரு நாள் வந்து ஒரு ராஜா வந்து அந்த காட்டுக்கு வேட்டையாட வந்திருக்காரு. அப்போ அவரை பார்த்து பரிதாபப்பட்டு என்னடா இது இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து அவரோட சிப்பாய்களெல்லாம் அனுப்பி அவரை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த சிப்பாய்களும் போய் கூப்பிட, அவர் வந்து எதுக்குப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி ராஜா கூப்பிட்டாரு உங்களை, நீங்கள் இந்த மாதிரி படிச்சு இருக்க அவர் பரிதாபப்படுறாரு அப்படின்னு சொன்னதும், சரிப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவரும் அவர் சொல்கிறப்பயே சரி சொல்லிட்டு அவரும் வராது. அங்கே பார்த்தீங்கன்னா பட்டு மெத்தை இருக்குல்லங்க, பட்டு மெத்தை வந்து அவங்க வந்து விரிச்சு தந்துருக்காங்க அவருக்காக. ஸோ இப்போ அந்த பட்டு மெத்தை விரிச்சு தந்துருக்காங்களே, மறுநாள் வந்து பார்த்தா அவர் எப்பயும் படுப்பார்லங்க அந்த கல்லில், அதே மாதிரி அந்த கல்லை வந்து அது மேலே எடுத்து வச்சு படுத்துருந்துருக்காரு. எப்படின்னு பார்த்துக்கங்களேன். ஸோ இப்போ மேலே அந்த ராஜா வந்து அவர்கிட்ட கேட்குறாரு, என்னங்க இது, நான் வந்து அவங்கள மேலே படுக்க சொன்னேன்ல, நீங்கள் எதுக்கு திருப்பி இந்த கல்லே படுக்கிறீங்க அப்படின்னா, நீ என்ன தான் எனக்கு தங்கப்பட்டு ராஜா, நீங்கள் என்ன தான் எனக்கு தங்கப்பட்டு மெத்தையே தந்தாலும் என் உடம்பு அதில் படுத்து பழகிருச்சு, எனக்கு அதிலே சொகுசு கண்டுட்டேன். ஸோ அதனால நான் வந்து இந்த மாதிரி இதிலே படுத்து பழகிட்டேன், என்னால் இதை விட்டு வர முடியலை அப்படின்னு சொன்னாராம்மா. எப்படின்னு பார்த்துக்கங்களேன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரியுது அப்படின்னா, நம்மக்கிட்ட எது இருக்கோ அதை நம்ம வச்சு சந்தோஷப்பட்டுக்கணும். அதுக்கு மேலே எதிர்பார்க்கக்கூடாது. அப்படியே வந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம். பட்டு நம்ம இந்த பெருசாக வர முன்னாடி ஒன்று வச்சுருந்தோம்ல, அதை என்னைக்கும் கை விட்டுறவே கூடாது. அப்படி கை விட்டால் அது நம்மளுக்கே பிரச்சனையாக முடிஞ்சிடும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் போட்டால் ஏதாவது லிங்க் அனுப்புகிறேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோவுக்கு நீங்கள் நிறையா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் தயவுசெஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி, ஓகே கைஸ், நானும் போயிட்டு வரேன். நீங்களும் போய் டின்னர் சாப்பிட்டு தூங்குங்க. ஓகே, குட் நைட், பை பாய் அண்ட் see you from your FF Dragon Gaming. Okay guys, bye bye.